நம்ம வந்து ஹேண்ட் ஃபார்மேஷனை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ஹேண்ட் ஃபார்மேஷன் எப்படின்னா, இப்படி தான் இருக்கும் நம்ம ஹேண்டு. நான் வந்து என்னோடய ரைட் ஹேண்டை வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்படி வச்சு இதான் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டை வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் நம்ம எப்படி ஹேண்டு ஃபார்மேஷன் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஹேண்டு ஃபார்மேஷனில் பார்த்திங்கன்னா வந்து ஹேண்ட் ஃபார்மேஷனில் மெஹந்தி வந்து நம்ம இங்கேருந்து போட மாட்டோம். ப்ரைடுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து தான் போடுவோம். இஃப் சப்போஸ் ப்ரைடு வந்து ஃபுல் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் கோன் வச்சு நம்ம இங்கேருந்து போடும்போது இங்கெல்லாம் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. சில பேருக்கு வந்து ஸ்வெட்டிங்காக இருக்கும், கை ஸ்வெட்டிங்காக இருக்கும் பொழுது அப்போ நம்ம வந்து ஒரு காட்டன் டவலை வந்து இந்த இடத்துல போட்டுக்கிட்டு இப்படி வரையணும். ஸோ ஸ்வெட்டாகும், நம்மளுக்கு ஸ்வெட் ஆனாலும் ப்ரைடுக்கு ஸ்வெட் ஆனாலும் அந்த காட்டன் வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல ப்ரைடுக்கு போகும்போது எப்போவுமே இந்த இடத்துல வந்து ஒரு பிக் லோட்டஸ் ஃப்ளவர் அந்த மாதிரி வரும், ரோஸு அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இங்கே ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு பார்டர் டிசைன் கொடுத்து இது வந்து இந்த ஒரு தாஜ்மஹால் ஒரு டாப் இருக்குது பார்த்திங்களா, அந்த வடிவம் தான் எப்போவுமே இந்த இடத்துல வரும். ஸோ ஓகே, நான் சொல்கிறது வந்து இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி தாஜ்மஹாலான டாப் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஒரு டியர் ட்ராப் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் லீஃபு. ஸோ இந்த இடத்துல வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பார்டர் டிசைன் வச்சு நம்ம இந்த டிசைனை வந்து என்க்ளோஸ் பண்ணிக்கணும். என்க்ளோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிரிட் டிசைன் போடணும். கிரிட் டிசைன்னா பாக்ஸ் டிசைன்ஸ் அந்த மாதிரி நான் டிசைன் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த டிசைன்ஸு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கிரிட் டிசைன் வரணும். அப்படி இல்லை, கிரிட் டிசைன்ஸ் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியணும்னா ஹேங்கிங்ஸ் போடலாம். ஹேங்கிங்ஸ் அதுவும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல வந்து ஹேங்கிங்ஸாக வரும், அதுவும் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் டிசைன் வச்சு நம்ம இந்த டிசைனை என்க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்தது இந்த இடத்துல மெயின், இந்த ஹேண்டுக்கு பாதியில் இது ரொம்ப மெயின், எல்லாருமே இந்த இடத்த பார்ப்பாங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம என்ன போடலான்னு பார்த்திங்கன்னா பிக்சர்ஸு. இப்போ அவங்க கேட்டிருப்பாங்க, கஸ்டமைஸ்டாக இருந்தாங்கன்னா ஒரு லோட்டஸ் இல்லை கலசம், எலிஃபண்ட், பீகாக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இல்லைன்னா ப்ரைடு க்ரூமோட நேமு, அவங்களோட டேட்டு, இல்லை ஐ லவ் யூ, வெட்டிங் ஆனிவர்சரி, இல்லை பேபி ஷவர் அந்த மாதிரியான இந்த இடத்துல வந்து கஸ்டமைசேஷனாக ஏதாவது வேணும்னா இந்த இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமைசேஷனுக்கு. அப்படி எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரியான லோட்டஸ், கலசம் அதுவும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரியான பிக்சர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நேம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வந்து என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பார்டர் டிசைன் போட்டு என்க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு குட்டி கேப் வரும். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்சுக்கும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையுமே இந்த இடத்துல ஒரு குட்டி டிசைன் வரும். பிகாஸ் இந்த இடத்துலையும் இதுக்கும் சேர்த்து இவ்வளோண்டு தான் ஒரு டிசைன். இந்த இடத்துல வந்து ஒரு கட் ஒர்க் ஒன்று கொடுக்கலாம். கட் ஒர்க் ஆர் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸு. கட் ஒர்க்குனா ஒரு ஃப்ளவர்ஸ் நல்ல கொச்சன்னு ஃப்ளவர்ஸ் போட்டு அதை வந்து நம்ம ஃபில்லிங்ஸு வச்சு மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது அந்த இடத்துல வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இந்த கட் ஒர்க்கை என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பார்டர் டிசைன் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்தது நம்ம வந்து இந்த வாட்ச் ரெஸ்ட்லேருந்து நம்ம வந்து இந்த இடத்துல போட போகிறோம். இஃப் சப்போஸ் நம்ம வந்து ஒரு அட்வான்ஸாக போடுறோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மணமகளோட ஃபேஸை கட் ஒர்க்லேருந்து ஆரம்பித்து அதோட ஃப்ராக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வரும். இந்த ஃப்ராக் வந்து இது வரைக்கும் வரும், அதோட டாப்லேருந்து ஃப்ராக் வரும். இல்லைன்னா க்ரூம் அண்ட் வந்து ப்ரைடோட ஃபேஸு இது வரைக்கும் வரும். இது ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி கஸ்டமைசேஷனுக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ அரபிக் டிசைன் கேட்டிருந்தாங்க, மண்டலா கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல தான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு மெஹந்தியில். ஸோ கஸ்டமைசேஷனாக கேட்டாங்கன்னா அவங்க என்ன தேவையோ, அவங்களுக்கு எந்த டிசைன் தேவையோ இந்த இடத்துல கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு போர்ட்ரேட் டிசைன் வேணும்னா இந்த இடத்துல வந்து போர்ட்ரேட் டிசைன் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பேசிக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனா பேசிக் ஃபார்மேஷனில் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு கிரிட் டிசைன் கொடுக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல ஒரு பிக் பார்டர் டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த பார்டர் டிசைனும் நம்மளுக்கு தெரியும், அந்த மாதிரியான பிக் பார்டர் டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஃபில்லிங்ஸு இல்லைனா ஒரு கிரிட் டிசைன் கொடுக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல வந்து எம்டியாகவே வச்சுக்கலாம், அதுவும் அழகாக தான் இருக்கும், எம்டி ஸ்பேஸாக விட்டுக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு பார்டர் டிசைன் வச்சு இந்த டிசைன்ஸ் எல்லாம் என்க்ளோஸ் பண்ணிடணும். இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துலையும் ஒரு மெயின் இடம் இது, இந்த இடத்துலையும் ஒரு மெயின், அந்த இடத்துல வந்து ஒரு கட் ஒர்க் கொடுக்கலாம்.
கட் ஒர்க் ஆர் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ், இல்லைனா ஒரு ஃபில்லிங்ஸு, இல்லைனா கிரிட் டிசைனு, அதுக்கேற்ற மாதிரி, இல்லை ஹேங்கிங்ஸு, இதில் வந்து எது வேணால் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு மெயினான பிளேஸ் தான். ஹேங்கிங்ஸு அந்த மாதிரி எந்த டிசைன்ஸ் வேணால் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிங்கர் டிசைன்ஸ். ஃபிங்கர் டிசைன்ஸ் எப்போவுமே சிம்பிள் தான். ஃபிங்கர் டிசைன்ஸ்க்குன்னு டிசைன்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த ஃபிங்கர் டிசைன்ஸை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃபிங்கர் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே டிசைன் வந்து எல்லா டிசைனுக்கும் யூஸ் பண்ணுங்கள், எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுங்கள். எதுக்கு வந்து ஒரே டிசைன் வந்து எல்லா ஃபிங்கருக்கும் யூஸ் பண்ணுற சொல்கிறேன்னா, ஒரு டிசைனில் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் டிசைன்ஸு, ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டிசைனு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கையை நம்ம காட்டும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, 4 டிசைன் நல்லா இருந்து ஒரு டிசைன் நல்லா இல்லைனாலும் அந்த ஃபினிஷிங் வந்து ஃபார்மேஷன் வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஃபிங்கர் டிசைனுக்கும் ஒரே டிசைனை கொடுத்துருங்க. இல்லைனா எல்லா ஃபிங்கருக்கும் இப்படி சேர்த்து பிடிச்சி கிரிட் டிசைன் கொடுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இல்லை ஃபில்லிங்ஸ் கொடுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இல்லைனா ஃபிங்கர் டிசைன்ஸே இருக்க பாருங்கள், அது ஒரு ஃபிங்கர் டிசைன் எடுத்து 5த்துக்குமே யூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த இடத்துல கலரிங் ஆர் ஷேடிங் எது கொடுத்தாலும் ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஃபுல்லாகவே என்க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் கூட கொடுத்துக்கலாம். அது வந்து நம்ம இஷ்டம் தான். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃபார்மேஷனோட ஹேண்டு வந்து இதுதான். இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா எல்லா டிசைன்ஸ் தான் நம்மளுக்கு வேரியேஷன் ஆகும். மற்றபடி சிலபஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் இப்படி தான் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, ரிஸ்ட் வாட்ச்லேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 300 to 500 வாங்கலாம். அது வந்து உங்கள் ஏரியா பொறுத்து நம்ம வாங்கலாம். 300 to 500, 650 அந்த மாதிரி. இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன டிசைன்ஸ் போடுறீங்க, இல்லை இந்த இடத்துல கஸ்டமைசேஷன் அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து 500 to 700 கூட வாங்கலாம். இவங்க கஸ்டமைஸாக ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கலாம். பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 300 to 500. 300னா ஒரு பேசிக் டிசைன் போடலாம். 500னா இன்னும் கொஞ்சம் வந்து ஏதாவது கஸ்டமைசேஷனாக கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கேட்கலாம். நான் சொல்கிறது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே சேர்த்து 300 to 500 வாங்கலாம் இதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த மெயினான இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக நம்ம எவ்வளோ வாங்கலாம்னா 800 to 1000 rupees வாங்கலாம். அதுவும் உங்கள் ஏரியா பொறுத்து தான். 1200 கூட வாங்கலாம் உங்கள் ஏரியாவை பொறுத்து. இந்த இடத்துல வந்து அவங்க என்ன கஸ்டமைசேஷன் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு க்ரூம் ஃபேஸோ ஒரு ப்ரைடு ஃபேஸ் வேணும்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக வாங்கணும். க்ரூம் ஃபேஸு ப்ரைடு ஃபேஸ் வாங்கினாலே நீங்கள் கண்டிப்பாக 1000க்கு மேலே தான் வாங்கணும். கஸ்டமைசேஷனாக கேட்டாங்கன்னா 1000க்கு மேலே இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான கலசம் லோட்டஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக 1000 rupees வாங்கலாம். கலசம் வேணும், எலிஃபெண்ட் வேணும், பீகாக் வேணும், இல்லை ப்ரைடோட க்ரூமோட நேம் வேணும், டேட் வேணும், வெட்டிங் ஆனிவர்சரி அந்த மாதிரி எழுதணும் ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 1000 rupees வாங்கலாம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் ஹேண்டு. இந்த இடத்துலருந்து நம்ம வந்து ஹேண்டு போடுறோம். ஃபுல் ஹேண்டு இந்த இடத்துலருந்து ஃபுல் ஹேண்டாக அவங்க உங்களுக்கு கேட்டாங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு நீங்கள் வந்து 1200லேருந்து 1500 வரைக்கும் வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டோட பேக்கு ஃப்ரண்ட்டும் சேர்த்து நீங்கள் 1200லேருந்து 1500 வரைக்கும் வாங்கலாம். ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் டிசைன் எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பேக் டிசைனு. பேக் டிசைனில் பார்த்திங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் நம்ம ஒரே டிசைன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். என்ன டிசைன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கிரிட் டிசைன் கொடுக்கலாம். கிரிட் டிசைனில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணி இந்த இடத்துல வந்து டியர் ட்ராப்ஸ் கொடுத்து அந்த மாதிரியும் பண்ணலாம். இன்னும் நிறைய இல்லைனா இந்த இடத்துல வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரே டிசைன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி க்ராஸாக லைன் போட்டு இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிசைனை வந்து என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பார்டர் டிசைன் கொடுக்கணும். அடுத்தது இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பிரேஸ்லெட்டோ இல்லை வந்து ஒரு பேங்கிள் டிசைன் மாதிரி கொடுக்கலாம் பேக்கில். அப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிக் பார்டர் டிசைன் இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கிரிட் டிசைன் இல்லைனா ஃபில்லிங்ஸு, கிரிட் டிசைன் ஃபில்லிங்ஸு இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து பார்டர் டிசைன், இதை என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பார்டர் டிசைன் கொடுக்குறோம். ஸோ இது வந்து இது வந்து முடிஞ்சிடும். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸு, ஃபில்லிங்ஸ் அண்ட் கிரிட் டிசைன் கொடுத்து பேக் டிசைன் வந்து பேக் ஹேண்ட் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணால் அழகாக இருக்கும். ஸோ இது வந்து பேக் ஹேண்டு. இதுதான் பேசிக்கான எப்படி ஹேண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறது. இதுதான் பேக்
பேசிக்கான ஃபார்மேஷன். இது வந்து ஃப்ரண்ட் ஹேண்டு பேசிக்கான ஃபார்மேஷன். ஸோ இது நான் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன். ஸோ இதை பார்த்து இதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்டுக்கும் ஃப்ரண்ட் ஹேண்டுக்கும் சேர்த்து நிறைய பார்டர் டிசைன் வருது, ஃபில்லிங்ஸ் வருது, கிரிட் டிசைன் வருது. இந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் நிறைய வர்றதுனால நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 டிசைனுக்கு மேலே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் எந்த டிசைனு யாருக்கு நல்லா இருக்கோ. இப்போ சில பேருக்கு வந்து ஹேண்ட் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும், சில பேருக்கு வந்து குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து யாருக்கு எந்த டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரியான டிசைன்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு 20+ கிரிட் டிசைன், 20+ ஃபில்லிங்ஸ், 20+ பார்டர் டிசைனை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்து போடுறது இருந்தால் கூட பரவாயில்ல தான், பார்த்து கூட போடுறாங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு டிசைனையும் ஒரு பார்டர் டிசைனையும் கிளைண்ட்டோட கையில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து போட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதை போயிட்டு நீங்கள் கையில் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னு சில டிசைன்ஸ் வந்து பிடிச்சிருக்கும். இந்த டிசைன் எனக்கு நல்லா வருது, இது நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற டிசைன் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் போட பழகிக்கோங்க. நீங்களே உங்கள் கையில் போட்டு பழகு. நியூ டிசைன் வந்து யாருக்கும் வந்து புதுசாக போடாதீங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதை எது வந்து உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த டிசைன் எனக்கு நல்லா வரும், அதே மாதிரி இது இன்னொருத்தவங்களுக்கு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற டிசைன் வந்து நிறைய போட்டு பழகுங்க. இன்னும் நல்லா கிளியராக வரட்டும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைனோட ஃபார்மேஷன். இதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பிடுவேன். ஸோ இதைப்படியே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.